இன்னைக்கு வந்து கர்த்தர் நம்மளோட பேசணும். நான் எடுத்துன்னு வந்திருக்க அந்த பேப்பரோ அந்த அதை காட்டிலும் கர்த்தர் வந்து இன்னைக்கு பேசணும். ஏன்னா வந்திருக்க நம்ம யாருமே வந்து வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. கர்த்தர் நம்மளோட பேசணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் நான் சிறுகணும், கர்த்தருடைய நாமம் எப்பொழுதும் பெருகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 19:14 நானே வாசிக்கிறேன். என் கண்மலையும் என் மீட்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. அதாவது அந்த பிரதியாய் இருப்பதாக அப்படின்றதுக்கு வந்து ஒரு தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து அக்செப்டபிள் அப்படின்னு இருக்குது. அது வந்து தமிழில் சரியான மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பதாக, இல்லைன்னா பிரியமாக இருப்பதாக. இங்கிலீஷில் பார்த்தா ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கீதக்காரர் தாவீது அப்படி சொல்கிறாரு. அதாவது நம்முடைய வாயின் வார்த்தையும் நம்ம இருதயத்தில் நினைக்கிறல்ல அந்த தியானம், அது வந்து கர்த்தருடைய அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமா, ஏற்றுக்கொள்ளதான் இருக்கணும், பிரியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நான் எனக்கு வந்து அண்ணன் வந்து போன வாரமே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. திங்கக்கிழமையே நீங்கள் நீதாம்மா இந்த வாரம் மெசேஜ் கொடுக்கணும்னு. அப்படி சொல்லும் போதே ஒரு நாளாக அது வந்து ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டே வந்து அப்பா இன்றைக்கி முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நேற்று வரைக்குமே என்ன பேச போகிறோம் எனக்கு அது ஒரு விஷயமாகவே இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட போது இந்த வசனம் வந்து கர்த்தர் எனக்கு வந்து உணர்த்தினார். இந்த வசனம் வந்து அதாவது உணர்த்தப்பட்டு எனக்கு வந்து கர்த்தர் இந்த வார்த்தை, அப்போ நான் கர்த்தருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையில் என்னுடைய வாயின் வார்த்தை இல்லையா, என் இருதயத்தில் கர்த்தருக்கு வந்து பிரியமாக இருப்பதாக. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக பார்த்திங்கன்னா நம்முடைய வாயில் பேசுகிற வார்த்தைகள் வந்து கர்த்தருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமா, நம்ம நினைக்கிற எண்ணங்கள் வந்து பிரியமாக இருக்குதா. உலகத்தார் வந்து என்ன வேணால் பேசுகிறாங்க, என்ன வேணால் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கர்த்தருடைய இந்த வாயில் கர்த்தரை துதிக்கிறாங்க. அவரை வந்து அவருடைய அபிஷேகத்தினால வல்லமையினால் அந்நிய பாஷையினால் பேசுகிறோம். அதே வாயில் என்ன பண்ணுறோன்னா நிறைய காரியங்கள் என்ன பண்ணிடுறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நம்ம பேசுகிறோம். அதை கர்த்தர் என்ன சொல்ல மல்கியாவில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பண்ணுவாராம், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். அதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கவனித்து கேட்பாராம். அல்லேலூயா. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை என்ன பண்ணுவாராம், கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாராம், கவனித்து கேட்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. அது எனக்கு வந்து ரொம்ப அது 2-3 விஷயங்கள் நான் கூட பார்த்தேன். ஏசப்பா வந்து நம்ம என்னவோ பேசிடுறோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கோபம் வந்தது, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் இருக்கும்போது அவர் 40 நாள் என்ன பண்ணுவோம், பிசாசுனால சோதிக்கப்பட்டார். 40 நாளும் பிசாசு என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க, கூட்டிகிட்டு போய் மேலே நிற்க வைக்கிறாரு, இது அப்பம்மா அப்படிலான்றாங்க. அப்போ அதாவது இந்த உலகத்தையே வந்து தன்னுடைய வார்த்தையால் படைத்த கர்த்தரை போய் சொல்லும் போது அவருக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கனால. இப்போது நானே ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து என்கிட்ட சொன்னாச்சு, யார் நீ, என் வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கே நீ சொல்லிக் கொடுக்குறியா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னா. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவர் உனக்கு வார்த்தைகளை கொண்டு என்ன பண்ணுறாரு, உன் தேவனாய் கர்த்தரே பரீட்சை பாராது போய் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி என்ன பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக கர்த்தர் அவர் கோவப்பட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல, வார்த்தையால் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு இருந்திருக்காருல. அவ்வளோ அழகாக வந்து என்ன சோதனை வந்து அவர் வார்த்தையில் என்ன பண்ண, ஒரு வார்த்தையும் ஒரு விஷயமா என்ன பண்ண பிசகி அவர் வாயிலேருந்து என்ன பண்ணல போகவே இல்லைங்க. அதே காட்டிலும் பார்த்திங்கன்னா நம்ம மீகா இதுவில் வாசிப்போம். அதாவது கேப்ரியல் வந்து அவர் என்ன பண்ணார், மோசையின் சரீரத்தை கொடுத்து பிசாசு என்ன பண்ணார், அவர் கூட தர்க்கிக்கும் போது என்ன சொன்னார்னா, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார் தூஷிக்க, அதாவது அந்த கடினமான சொற்களை வந்து தூஷிக்காமல் என்ன பண்ண, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னா. அந்த இடத்துல என்ன வச்சு பார்த்தேன், நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், பிசாசை பார்த்து உன்னை அப்போவே என்ன பண்ணார் ஏசப்பா, ஏதேன் தோட்டத்தில் உன்னை என்ன சொன்னார், உன்னை வந்து நீ மண்ணை நக்கி உன் தலையை நசுக்கி அப்படின்னு சொன்னார்ல, அது பத்தாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணார், மேலேருந்து கீழே தள்ளி விட்டார். உனக்கு ஒரு காலம் வரப்போகுது, அப்போ கண்டிப்பாக
ஆண்டவர் வர போகிறாரு, அப்போ இவ்வளோ உன்னை சங்கிலியில் கட்ட போகிறாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்கலாம், என்னென்னவோ சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தூதர் கூட என்னவா தன்னுடைய வாயினால் என்ன பண்ணலையா, எந்த ஒரு வார்த்தையும் பேசலையாம். அதாவது கடினமாக அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு, கர்த்தர் உன்னை பார்த்துப்பார். நீ எதை செஞ்சாலும் என்ன பண்ணு, கர்த்தர் உன்னை பார்த்துருப்பார் அப்படின்ற வார்த்தையை நம்ம எத்தனை இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம நிறைய இடத்துல எல்லாருக்கும் என்னென்னா கோவம் வந்தோன்னே என்ன பண்ண, நம்ம வாயில் என்ன பண்ணுவோம், எல்லா வார்த்தையும், அதாவது நம்ம கர்த்தர் சொல்கிறாரு துதித்தலும் அந்த சபித்தலும் ஒரே நாவுலேருந்து வாயிலேருந்து வர. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, கடன்னு என்ன பண்ணுறோம், நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த நாவினால் அந்த வாயில் என்ன பண்ணுறோம், அதை தூஷிக்கிறோம், அவங்கள பற்றி தவறாக பேசுகிறோம், எல்லா விஷயமும் என்ன பண்ணுறோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய பார்வைக்கு அது பிரியமாக இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதை பற்றி நம்ம யாருமே என்ன பண்ணுறது, யோசிக்கிறதும் கிடையாதுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இப்போது நல்ல மனுஷங்க கெட்ட மனுஷங்கன்னு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், என்னையை பார்த்து கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல மனுஷன், கண்டிப்பாக நான் நல்ல மனுஷன் தான், ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், நல்லா சபைக்கு போவேன், இப்படி எல்லா இடத்துலையும் எல்லாருப்பேன், நான் நல்லவ தான் அப்படின்னு. ஆனால் லூக்கால கர்த்தர் என்ன சொல்கிறது தெரியுங்களா, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறானா, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகத்தேனே பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறானா. இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணுமா, வாய் என்ன பண்ணுமா, பேசுமாங்க. இந்த வசனம் பாருங்களேன், இருதயம் நிறைஞ்சா வாய் பேசுமா. நம்ம என்ன பண்ணுறோன்னா மாம்சகரமா வாயால் என்ன பண்ண ஸ்பாட்டு வயிறு நிரம்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் பாருங்களேன், என் இருதயம் நிறைஞ்சிடுச்சுன்னா, ஏன்னா அவருடைய அதான் கர்த்தர் சொல்ல, இந்த இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதான். இந்த இருதயம் பிரியமாக இருந்தால் என் வாய் பேசும். எப்படி பேசும் தெரியுமா, தூஷிக்காது, கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன பண்ணும், பேசும். ஒவ்வொரு இடத்துலையும் ஓடிப்போய் என்ன சொன்னோம், கர்த்தர் எங்கேயோ இருந்த என்னை இன்னைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிற என்னை இந்த உலகத்திற்கு என்ன வச்சிருக்காரு, ஒளியாக இருந்தேன் நானும். ஒரு நாள் என்ன பண்ண, இருளிலே உட்கார்ந்து இருந்த என்ன கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, என்னை வெளிச்சமாக வச்சிருக்காரு. என்ன பண்ணுமா, என் இருதயம் நிரம்பிட்டா என் வாய் பேசமா. அப்போ நம்ம நல்ல மனுஷன்னு சொன்னால் என்ன பண்ணோம், என் இருதயம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி ஆக்கணும், அப்போ என்னுடைய வாய் பேசணுமாங்க. அதை எபேசியரில் சொல்கிறாரு, எபேசியர் சபைக்கு தான் சொல்கிறாரு, கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாதான் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டாகும், அதை கேட்கணும் என்னமா பிரோஜனமா இருக்கணுமா. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பிரோஜனப்படுத்துது இல்லையா? ஏன்னா நம்முடைய நாவை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நெருப்புக்கு கர்த்தர் வந்து இணையா, ஏன்னா அது கொளுத்தம். இதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கமே கொடுக்குறாங்கல்ல. ஆனால் நம்மளுடைய வாயால் பேசுறத எத்தனை பேரை நம்ம அன்பினால் சேர்த்துருக்கோம், எத்தனை பேரை நம்ம கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய முறையை பேசிட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம செய்கிறது என்ன பண்ணுறோம், கரெக்டு, நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, கேட்குறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கா? இன்னைக்கு நீ பேசினல, இத்தனை வார்த்தை பேசினல, ஒருத்தங்களை பார்த்து எனக்கு கோவம் வந்தது, நீ வந்து போகும்போது என்னன்னா, அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்க, நம்ம எது செஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்கிறோம், சாரி, மன்னிச்சுடு, தெரியாமல் செஞ்சுட்டேன். இதுதான் நம்ம சொல்லுவோம்ல, தெரியாமல் செஞ்சுட்டேன், சாரி, அது இதுக்கு மேலே கிடையாது, அதான் சொல்லிட்டேன்ல, தெரியாமல் செஞ்சுட்டேன், சாரி, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய இமயமலை அளவு தவறாக இருந்தாலும் சாரி, மன்னிச்சிடு. ஆனால் அதை நம்ம எத்தனை முறை நம்ம போய் சொல்ல முடியல. அதை கர்த்தர் சொல்கிறாரு, பாவத்தை செஞ்சு நம்ம அறிக்கையிட்டணும், அதை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாரி தெரியாமல் செஞ்சுட்டேன். நமக்கு எல்லாம் கர்த்தர் பகுத்தறியத்தக்க ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், பகுத்தறிவு இல்லாததாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு பகுத்தறியத்தக்க ஞானத்தை கொடுத்த நம்ம தான் என்ன சொன்னோம், தெரியாமல் செஞ்சுட்டு தெரியாமல் எப்படி செஞ்ச, கர்த்தர் தான் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து நீ உட்கார்ற, பேசுகிற, போகிற, நீ யாருன்னு எல்லாமே சொல்கிற, நீ எப்படி தெரியாமல். அப்போ
நமக்கு தேவையான இடத்துல என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான வார்த்தைகளை தேவையான இடத்துல உபயோகிச்சுக்கிறோம்ல. இப்போ கர்த்தர் சொல்கிற பிரோஜனமா, நீ பேசுகிற வார்த்தை பிரோஜனமாக இருக்கும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லும் அடுத்த வசனம். ஏன்னா நம்ம நிறைய வார்த்தைகளை என்ன பண்ணுறோம், பேசிட்டு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறோமா, துக்கப்படுத்துகிறோமா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாயில ஒரு வாட்டி என்ன பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோம், கனம் பண்ணுறோம். ஆனால் அதே வாயில் என்ன பண்ணுறோம் வந்து அநேகர் கெட்ட வார்த்தை என்ன தெரியுங்க, இது அவர் எபேசியர் சபைக்கு தான் சொல்கிறார், உலகத்தில் இருக்கவங்களுக்கு போய் சொல்லலை. எபேசியர் சபையில் தான் இருக்காங்க. எபேசியர் சபையில் இருக்கவங்க போய் உலகத்தார் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்களா? அப்படி கிடையாது. எத்தனையோ பேரை என்ன பண்ணுறோம், நம்ம வாயிலால் என்ன பண்ணுறோம், தவறாக என்ன பண்ணுறோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம், தவறாக சபிக்கிறோம். நீலாம் என்ன சரி கிடையாது. எத்தனையோ வார்த்தைகள் என்ன பண்ணுறோம், நிறைய வார்த்தை என்ன பண்ண, நம்ம கர்த்தர் நமக்கு நியாயம் தீர்க்கிறது ரொம்ப லேட்டாக இருக்கும். ஆனால் நம்ம போய் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் என்ன பண்ணுவோம், உடனே நியாயம் தீர்த்துருவோம் இல்லையா. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய பார்வைக்கு மட்டும் செய்சப்பா, உங்க இறுக்கமாக இருங்க, என் மேலே கிருபையாக இருங்க, என்னை இப்படி தயவாக இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு மற்றவங்க இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த தயவையும் இந்த மன்னிப்பையும் அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டோம், நம்ம காட்டுறதுக்கு மறந்துடாமல் என்ன பண்ணுவோம், உடனே நம்ம வாயிலேருந்து என்ன பண்ணுவோம், அவங்கள என்ன பண்ணுவோம், உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணும், கெட்ட வார்த்தைகள், என்ன தகாத வார்த்தைகளால் என்ன பண்ணுவோம். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்லணும், ஏசப்பா உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்த்துக்கங்க, அவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, கர்த்தனை சொல்லனா கர்த்தருடைய பார்வையில் அதை வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அவருக்கு அது என்ன தேவையோ அதை அவர் என்ன பண்ணுவார், சரியான நேரத்தில் சரியாக அவங்களுக்கு என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அப்படி செய்ய மாட்டோம். நம்ம வாயின் வார்த்தையில் என்ன பண்ணுறோம், இருதயத்தில் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். யாக்கோப்பில் பார்க்குறோம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளன்னு சொன்னால் என்னவா, அவனுடைய தேவ பக்தி என்ன இருக்குமா, வீணாக இருக்குமா. அதாவது இன்னைக்கு நான் நாவை என்னை அடக்க முடியல, நான் யாரை கேட்டாலும் கர்த்தரை பற்றி சொல்கிறது கிடையாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசிட்டு நான் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அப்படி பண்ணனா என்னுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா, வீண் இல்லையா. இன்னைக்கு நான் இப்போ எனக்கு கர்த்தர் இந்த கொடுத்துருக்க இந்த நேரத்தில் இன்னைக்கு நான் யாரையாச்சும் குற்றப்படுத்தியோ இல்லை அவங்களை தவறாக பேசிட்டு இன்னைக்கு நான் பேசினேன்னா இது என்ன ஆகும், கர்த்தருடைய சமூகத்தில் அது இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரம், எனக்கு கொடுத்த இந்த ஜீவனான நேரத்தில் அது எப்படி இருக்குமா, அது வீணாக இருக்குமா. அமேன். அதான் கர்த்தர் சொல்லலை, தன் நாவை என்ன பண்ணோம், அதாங்க கர்த்தனை சொன்ன அந்த வாயை நம்ம என்ன பண்ணோம், அடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ளணும். அதாவது நம்முடைய வாய் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என்னன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதான் இருக்குது இல்லையா. நம்ம என்ன இருதயத்தில் நினைக்கிறோமோ அதை தான் என்ன பண்ணுவோம், வாயில பேசும் இல்லையா. நம்ம இருதயம் சொல்லும், அவங்கள பேசாது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவங்க பெரிய தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணுவோம், பேசாமல் போயிடுவோம். ஆனால் நம்ம இருதயம் சொல்லும், அவங்கள பேசு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வாயில் என்ன பண்ணிவிடுவோம், பேசுவாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இது ரெண்டும் சரியாக இருந்தால் தான் நம்முடைய பாதை, அதாவது பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாதை எது தெரியுமா, நம்முடைய இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தைகளும் தான் என்ன பண்ணுவோம், நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லையா. இதை நம்ம சரியாக ஒவ்வொரு நாளும் கையாண்டன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதுக்கு மேலே ஒரு பிசாசானவனா நம்மளை சோதிக்கிறதுக்கு அங்கேருந்தெல்லாம் வரவே தேவலை இல்லையா, வெளியேருந்தெல்லாம் வரவே தேவலை. நம்மளை நாமே நிதானிச்சு நம்ம பார்த்தாவே என்ன பண்ணுவோன்னா நம்ம இதை செஞ்சுக்கலாம். நம்ம நினைக்கிறோம் சோதனைக்காரன் என்ன பண்ணுறாரு, வெளியே தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா கர்த்தரை அறிந்து இல்லையா, கர்த்தரை அறிந்து அவர் யார், அவருடைய அன்பு, அவரை ருசி பார்த்து எல்லா விதத்தில் இருக்க நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா அவர் என்ன பண்ணுறோம், நம்ம வாயில் என்ன பண்ணுறோன்னா கர்த்தர் அந்த இருதயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், தூரமாக இருக்கோங்க. அதான் சொல்லுது, நம்ம இருதயத்தில் தூரமாக இருக்குமா, இல்லை கர்த்தர் இந்த இருதயத்துக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம சொல்கிறதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கிறாரா, நம்ம போய் ஜெபம் பண்ணுறதில்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, நான் சொல்கிறதெல்லாம் கர்த்தர் நான் வாயில் பேசுகிறேன் இல்லையா, என் இருதயத்தில் நான் அவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கா. நான் இன்னைக்கு பேசின வார்த்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு எத்தனை வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுதில்லை. நம்ம நினைக்கிறோம் துதி மட்டும் கர்த்தரை துதிக்கும் போது நம்ம பேசுகிற வார்த்தைகளும் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன பண்ணலாம், அங்கே போய்கொண்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு நான் என்ன வார்த்தைலாம் பேசியிருக்கேன், அப்போ நான் எத்தனை பேரை நான் இன்னைக்கு மன்னிச்சிருக்கேன், எத்தனை இருதயங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆற்றிருக்கேன் இல்லையா. அப்போ கர்த்தர் அதில் மகிழ்ச்சியாக இருந்தாரா. இன்னைக்கு ஜெபம் செய்வதற்கு முன்பே நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பா இன்னைக்கு என்னுடைய வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரியமாக இருந்ததா ஏசப்பா. நம்ம அந்த இருதயத்தின் பிரியன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தாவீதை விட்டுட்டு
பேசவே முடியுது. ஏன்னா அவர் சொல்கிறார் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாங்க. அப்போஸ்தலர் 13:22 சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்ற இருதயம் என்றால் அது என்னன்னா, ஏன்னா தாவீது கர்த்தரின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டான். ஏன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தாராம். அல்லேலூயா. யார் சாட்சி கொடுக்குறாருனா, தாவீதை குறித்து நான் என்ன நினைக்கிறேன். ஏன்னா தாவீதனோட இருதயமோ என்னுடைய இருதயமோ ஒன்று. நான் இப்போ அது மாதிரி கர்த்தர் நம்மளை பார்த்து இன்றைக்கி சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு என்னெல்லாம் நான் நினைக்கிறேனோ அதை என் மகன் இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சிடுவா அப்படின்னு கர்த்தர் அங்கே சாட்சி கொடுக்குறன்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தாங்க தாவீது அவர் தான் சொல்ல, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன். நான் நினைக்கிறேன், ஏன் அவர் ஏற்ற தாசன் சொன்னீங்கன்னா, அவர் ஒரே ஒரு பாவம் தாங்க செஞ்சார் இல்லையா? அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்திலே இருக்கணும், அவர் அந்த பட்சபால் இடத்துல செஞ்ச அந்த ஒரு காரியத்தை தவிர மீண்டும் அவர் மீண்டும் எந்த ஒரு பாவமும் செஞ்சதாவே நம்ம வேதத்தில் பார்க்கல. அப்போ கரெக்டாக தாவீது என்ன பண்ணுறார், நம்ம சொன்னது போல் பாவத்தை அறிக்கை செஞ்சு என்ன பண்ணிட்டார், அவர் அறிக்கை செஞ்சு விட்டுட்டார். அவர் மீண்டும் தொடரல. அவருடைய கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோன்னு எல்லாருக்கும் தெரியல. அவர் செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு சூடு உண்டாக்கிறதுக்கு ஒரு சிறு பெண்ணை என்ன பண்ணுவாங்களாம், கூட்டிகிட்டு போவாங்களாம். ஆனால் அவர் எந்த பாவமும் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல, அவர் அதுக்கப்புறம் செய்யவே இல்லைங்க. அந்த இருதயம் என்ன பண்ணுச்சு. ஆனால் ஏன் தெரியுமா, தாவீது கூட அவர் மனிதனாக இருந்ததுனால அந்த ஒரு பாவத்தையும் செஞ்சிட்டாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன பண்ண, அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத சுத்தகர. மற்ற மனிதர்கள்லாம் பாவம் செஞ்சோம் மகிமை அற்றவளாக இருந்த போதிலும் தாவீது என்ன பண்ணார்னா, அதை அறிக்கை செஞ்சாரு. மீண்டும் என்ன பண்ண, அவர் தொடரவே இல்லை. அவர் ராஜா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆராதனைகளை பார்த்து அவர் ஒரு நாளைக்கு 7 முறை என்ன பண்ணுவாராம், போயிட்டு ஏசப்பா கிட்ட நான் வந்துட்டேன், ஏசப்பா நான் வந்துட்டேன். தானியேலை காட்டிலும் ஒரு 7 முறை போய் என்ன பண்ணாராம், தேவனுடைய சமூகத்தில் அந்த 7 முறைங்க. எப்படி போயிருப்பார்ல 7 முறை. நான் போகிற வேலைக்கு என்னால் 2 முறையே என்னால் ஜெபம் பண்ண முடியல. காலையில் போயிடுச்சா. அவர் ஒரு ராஜா இல்லை, அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் அரசான். அவர் சொல்கிறாரு, என்னுடைய இது போக்குவரத்து அவர் என்ன யுத்தத்துக்கே போய் கொண்டிருந்தார். ஆனால் அப்படியேப்பட்ட ராஜா என்ன பண்ணுறாருனா, ஒரு நாளைக்கு 7 முறை போனதுனால தான் அவருடைய இருதயம் கர்த்தத்தில் இருந்தது. அதனால தான் என்ன பண்ணார், தனக்கு மாளிகை கட்டணும்னு அவர் விரும்பலை. தேவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஆலயம் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணார், தேவனோட என்ன பண்ணார், அவர் இருதயம் இருந்தனால தான் ஏனோக்கு என்ன பண்ணார், தேவனோட சஞ்சரித்து இருந்தார்ல ஏனோக்கு. அதனால தான் என்ன பண்ணார், தேவனுக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த இருதயம் யார் கூட சஞ்சரிச்சுட்டு இருக்குன்னு தான் என்ன பண்ணுறாரோ கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய அதாவது நமக்கு முடியாது ஏசப்பா, இத்தனை காரியங்கள் முடியாது. ஆனால் கர்த்தரத்தில் நம்ம கேட்கும் போது என்ன பண்ணுவார், கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், நமக்கு செய்யறதுக்கு கர்த்தர் எப்படி இருக்கார்னா வல்லவராக இருக்காராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பார்த்தீங்கன்னா இருதயமாக இருக்கும். நம்ம அந்த நாவின் அதிகாரம் இருக்கு இல்லையா, யோபுல அவர் என்ன பண்ணல, தன் நாவில் என்ன பண்ணுவான், பாவம் அவர் என்ன பண்ணலையாம், அவர் செய்யவே இல்லையாங்க. எவ்வளோ பெரிய வசனம் இல்லை. அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், யோபுடையவா நமக்கு துன்பம் வந்துருச்சு, யோபுடையவா துன்பம் வந்துச்சு அப்படின்றோம். ஆனால் யோபுடைய துன்பம் வரல. ஆனால் யோபு காட்டில நம்ம என்ன பண்ணுறோம், துன்பம் வருதோ இல்லையா, நிறைய என்ன பண்ணுவோம்னா, மாலையில் அது கிடச்சிருச்சா, மாலையில் வந்துடுச்சா அப்படின்னு சொல்கிறோம். உடனே என்ன பண்ணோம், நம்ம கர்த்தர் என்ன பண்ணோம், ஏசப்பா எனக்கெல்லாம் ஏசப்பா செய்வாரா, எனக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு உடனே என்ன பண்ணோம், பின்மாற்றத்தில் போயிடுறோம். ஆனால் யோபு பாருங்களேன், யோபு ஏன் தெரியுமா போய் பிசாசானவன் பார்த்தா, யோபு கர்த்தருடைய பார்வையில் அப்படி சமூகத்தில் ரொம்ப விசேஷமாக இருப்பாருங்க. ஏன்னா கரெக்டாக இருந்தார். பிசாசு பார்த்து கடந்து போகும்போது, ஓ நீயாப்பா, பரவாயில்ல இருந்தில்ல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணார், யோபு இருக்கோதான் பிசாசு போய் அங்கே கண்ணிடுறாரு. ஓ யோபு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் பசங்களுக்காக ஜோம் பண்ணுற, நீ எப்போ பார்த்தாலும் சுத்தி கரைச்சிட்டே இருக்க, மற்றவங்க ஜோம் பண்ணுற, நீ எப்போ பாறையெல்லாம் இருக்க மாட்டேன்ற, இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணார் தெரியுமா, யோபு நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானேங்க. அவருக்கும் அந்த வியாதி வரும்போது என்ன பண்ணாராம், ஓட்டை எடுத்து தான் சுரிஞ்சிட்டு உட்காட்டு இருந்தாரு. அது யோபு தான் தன் நாவினால் என்ன பண்ண,
பாவம் தன்னுடைய உதடினால என்ன பண்ணலையா, அவங்க மனைவி என்ன பண்றாங்களா, அவங்க சொல்றாங்க தேவனை பார்த்துட்டு தேவனை என்ன பண்ண இகழ்ந்து தூஷித்து என்ன பண்ண ஜீவனை விடுன்றாரு. ஆனா யோபு சொல்ற, யோபு தன் உதடினால என்ன பண்ணலையாம், பாவம் செய்யலையாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நன்மை பெற்றுக்கொள்ள இந்த உதடுனால, ஏன்னா இந்த உதடுனால நான் கர்த்தரை துதிச்சிருக்கேன். ஆனா இந்த உதடுனால நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தரை ஒரு நாளும் வந்து என்ன பண்ண மாட்டேன், தூஷிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குல்ல. வாயினால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை பேசணுன்னே தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா, நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து ஃப்ரீடம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நிறைய வார்த்தைகளை போய் பேசுவோம். நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருப்போம், ஒரு ரகசியத்தை அப்படியே மறைச்சு பேசிட்டு இருப்போம். ஒருத்தவங்க நேராக வருவாங்க, அந்த இடத்துல அதை சொல்லிட்டு போய்கினே இருப்பாங்க இல்லையா. நமக்கு அந்த அப்போ நினைப்பேன், இவங்க என்னடா இது, இதை தானே இவ்வளோ நேரம் பேச. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, எந்த இடத்துல அதை கற்று எந்த இடத்துல எதை நிதானித்து என்ன பண்ணோம் பேசணுமாங்க. நமக்கு நல்லா தெரியும் சிம்சோன் ஏன் வந்து அவர் வந்து தன்னுடைய மகிமை இழந்து போனார்ல. எந்த இடத்துல என்ன பேசணும்னு அவருக்கு தெரியும். ஏற்கனவே அவர் வாட்டி என்ன பண்ணுவார், அவர் அந்த விடுகதை மூலமா பேசி என்ன பண்ணுவார்னா, அங்கே தன்னுடைய வாயால் பேசியிருப்பார். அதே சிம்சன் என்ன பண்ணுவார்னா, கர்த்தருடைய மகிமை, அதாவது சிம்சனுடைய இதுவை பாருங்களேன் எப்படி வளர்க்கப்பட்டானா. அந்த காலத்தில் அவருக்கு 7 ஜடை போட்டிருப்பாங்களாம் இல்லையா. ஒரு வாலிபன் 7 ஜடை போட்டுன்னு ஒரு தெருவில் நடந்து போனால் எப்படி இருந்திருக்கல. ஆனால் அதெல்லாம் அவர் ஏற்றுக்கினாருங்க, அவருக்கு தெரியும். ஆனால் அதே ஒரு விஷயத்தில் போய் தெளிலால் கேட்கும் போது என்ன பண்ணாங்க, 3 வாட்டியும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்களேன், 3 வாட்டியும் என்ன பண்ணுவாங்க, தெளிலால் உடனே கூப்பிடுவாங்க. அவர் உடனே எழுந்து போடுவார். அப்போ அவருக்கு தெரியாது இவங்க வந்து நம்மளை ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கூட மறந்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கர்த்தர் இங்கிட்ட ஏதோ ஒரு மகிமை வச்சிருக்காருல, அந்த மகிமையை நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி என்ன பண்ணுறோம், அந்த மகிமையை தெளிலால் நினச்சாங்க. அதாவது இவருக்கு வந்து உடம்புல தான் வல்லமை பலன்லாம் உடம்புல தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்னவா அவருடைய முடியில் வச்சாருங்க. கர்த்தர் கூட நம்மளை என்னென்னா விசித்திர வினோதமாக, சிம்சோனை போல நம்மளை கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டார், உருவாக்கி நம்மளை கர்த்தர் விசித்திர வினோதமாக. அன்னைக்கு சிம்சோனை நினைச்சு பாருங்க, பலம் எங்க இருந்தது நினைச்சே பார்க்க முடியல, பலம் இருந்ததா ஏசப்பா. ஆமா, முடியல, கர்த்தர் பலத்தை வச்சிருந்தார். நம்ம கூட கர்த்தர் விசித்திர வினோதமாய் நம்மளை உருவாக்கப்பட்டிருக்கார்ல. நமக்கும் என்ன அந்த மாதிரி தான் நம்மளை கர்த்தர் உருவாயிருக்கு. ஆனால் நம்மளை என்ன பண்றோம், மறந்து போய் என்ன பண்றோம், அநேக இடத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி என்ன சொல்றோன்னு தெரியாம சொல்லி என்ன பண்றோம், கர்த்தர் நமக்காக வச்சிருக்க மகிமையை இழந்து போயிடுறோம். சிம்சோன் பார்த்தீங்களா, அவர் எப்பவுமே செய்யற மாதிரி எழுந்து ஓடுறாராம். தேவனுடைய பலன் அவர் விட்டு போச்சுன்னே தெரியல. நம்ம கூட என்ன தெரியுமா பண்றோம், எப்பவுமே செய்யறா போய் முட்டி போட்டு என்ன பண்ண ஜோம் பண்றோம். ஆனா நம்ம செஞ்ச வார்த்தையினால தேவனுடைய மகிமை நம்மளை விட்டு போயிடுச்சு இல்லையா. நம்ம நினைக்கிறோம், ஏசப்பா நான் முன்னெல்லாம் ஜோம் பண்ணும்போது உடனே நீங்க கேட்பீங்களே, இப்ப கேட்கல. ஏமா நீ வந்து இவ்வளவு நாளா என் இருதயத்துக்கு ஏற்றவளா இருந்தேன், உன் வாயின் வார்த்தையினால கனம் பண்ணியிருந்தேன், நீ ஜோம் பண்ணா அது எனக்கு பிரியமா இருந்ததுமா. ஆனா இப்ப நீ அப்படி நடந்துக்கல. அதனால என்ன பண்ண, என்னுடைய சமூகத்தில் உன்னுடைய ஜபம் என்ன பண்ண முடியல, கேட்க முடியலன்னு சொல்லி நாமளும் நிறைய வாட்டி என்ன பண்ணுறோம், சிம்சனை போல நம்மளுடைய ஆவி சில டைம் நம்மளை விட்டு போயிருக்கா. நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோன்றது என்ன பண்ணோம், மறந்து என்ன பண்ணுறோம், நாம் அப்படி தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் என்னன்னா, 1 பேதுரு 3:10 பார்த்தீங்களா இருக்கும், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்குகிறான். அழகா இருக்கு. நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறியா, ஜீவனை விரும்பணும்னு நினைக்கிறியா, நல்ல நாட்களை நீ காண வேணும்னு நினைக்கிறியா, அப்போ நீ என்ன பண்ணு, பொல்லாப்புக்கு நாவை என்ன பண்ணு, கபடத்துக்கு உன்னை விலக்கிக்கும். உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க ஆசீர்வாதம் உங்ககிட்ட தாமா இருக்கு. என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் என்னோட நாவல என்னோட வாயில தான் வச்சிருக்கா. என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் நான் நினைச்சேன்னா, அப்ப நான் என்ன பண்ணும், கபடத்துக்கும் பொல்லாததுக்கும் என் நாவை நான் என்ன பண்ணும், என்னுடைய நாவுக்கு நான் தான் காவலாளி இல்லையா. அப்ப நான் தான் என்ன பண்ணும், காத்து ஏசப்பா கர்த்தர் வர வரைக்கும் நான் என்ன பண்ணும், கர்த்தர் என்ன பேசணும், கர்த்தருக்கு மகிமையான வார்த்தையா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரோமர் 10:9-10 பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் கர்த்தர் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணமாங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணுவோம், வாயிலே அறிக்கை பண்ணமாங்க. நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுவோம், விசுவாசிக்கணுமாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இந்த இருதயமும் இந்த வாயும் வந்து விலையேறப்பட்டதுன்னு நினைக்கிறோம். நம்ம என்ன சொல்றோன்னா, நம்ம வந்து அந்த மகிமையான சரீரத்துக்குள்ள போகும்போது நம்ம என்ன பண்ண, கண்டிப்பா நான் நினைக்கிறேன்
இந்த வாய் நம்ம கூட வரும். அந்த மகிமையான சரீரம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியும். ஆனால் அந்த வாயில் அதில் தான் சொல்கிற வெளிப்படுத்தல விஷயத்தில் இருக்கும். அங்கே ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்டனா அந்த ஜனங்கள் அல்லேலூயா மகிமையும் கனமும் ஒருவருக்கே உரியது என்று என்ன பண்ணாங்களா, ஆரவாரம் போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த வாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மகிமையான சரீரத்துக்குள்ளே போகும்போது என்ன பண்ண போகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அல்லேலூயா மகிமை கனம் உமக்கு தான் ஏசப்பா அப்படின்னு சொல்கிற இந்த வாயும் இந்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணோம், காத்துக்கொள்ளணும் இல்லையா? அதை தான் இந்த வாயும் இந்த இருதயத்தை இன்னைக்கு நம்ம காத்து அதோடைய கர்த்தருடைய சமூகத்துக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கா, நான் பண்ணுற வார்த்தைகள், நான் நினைக்கிற நினைவுகளை. ஏன்னா கர்த்தர் என்ன நம்ம மனுஷனை முகத்தை பார்க்கணும், ஆனால் கர்த்தரை உள்ளான இருதயத்தை என்ன பண்ணுறான் பார்க்குறான். நான் வெளியே இருந்து நீ நல்லா இருக்கணுமா அப்படிமான்னு சொல்லி நான் உள்ளத்தில் நினச்சா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதுதான் ரொம்ப பாவம் இல்லையா? நான் வாயில் என்ன அறிக்கையிடுறேனோ அதை நான் உள்ளத்தில் என்ன பண்ண, உள்ளத்திலே நான் அறிக்கையிடணும் இல்லையா? அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறேன், உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிகிறாருங்க. அப்போ நமக்கு கர்த்தர் என்னைக்கு அநேக விஷயங்கள் என்ன பண்ண, நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோபம் ஏன் வருது? கோபத்தை அடக்க முடியலன்றாங்க. கோபம் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் போய் அப்படியே இடிச்சுக்கிறோமா இல்லையா? ஒரு ஹியூமனாக தான் என்ன பண்ணுறோம், போய் கையை போட்டு இடிச்சுக்கிறோமா இல்லை தலையை இடிச்சுக்கிறோமா? வாயில் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம், பேசிடுறோம் இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு நமக்கு கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம வாயை என்ன பண்ணுவோம், அடக்குவோம் இல்லையா? அந்த வாயை நம்ம அடக்கும் போது கண்டிப்பாக தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம். நிறைய முறை இந்த வார்த்தை எனக்கு நிறைய முறை எனக்கு கர்த்தர் அதை உணர்த்துவார். வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானம் கர்த்தருக்கு பிரியமா. சில டைம் பேசணும்னு போவேன், கோபமாக வரும். வாயின் வார்த்தையும் இருதய தியானம் கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் நினச்சிப்பேன், ஏசப்பா கொஞ்ச நேரம் கோவமாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் அதாவது என்ன சொல்கிறது, நின்று வாதாடணுன்னா 10க்கு 10 எனக்கு தான் மார்க் வரும். ஏன்னா நான் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருக்கேன், நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு அப்படி ஒரு கோவம் வரும். ஆனால் அந்த டைமில் நான் இன்றைக்கி பேசும்போது ஏன்னா பிசகி நம்ம பேசிட்டோன்னு என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய வருகை வரும்போது ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டேன்னு ஏசப்பான்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே முடியாது இல்லையா? அதனால் நம்முடைய வாயும் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நம்ம செய்கிறோமான்னு பார்த்தோம்னா நிச்சயமாய் நம்மளை பரலோகத்துக்கு என்ன பண்ணோம், இது கொண்டு போகிறதுக்கான ஒரு பாதையை என்ன பண்ணும், நம்ம வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் நம்மளை கொண்டு போகும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.